2 தொகுதிகளிலும் தேவையான அளவுக்கு துண்டறிக்கைகளை அச்சிட்டு தொகுதிகளுக்கே வந்து விநியோகம் செய்த தோழர்கள், அதே போல தேர்தல் செலவை ஈடுகட்டுவதற்காக தேடி வந்து தேர்தல் நிதியை வழங்கிய மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் என தேர்தல் நிதி வழங்கிய அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அடுத்து நாளை நான் நேரலையில் உரையாற்றுகிற போது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரையும் பெயர்களை உச்சரித்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தற்போது நமக்காக நமது தொகுதிகளில் வந்து பணியாற்றிய தோழமை கட்சி தலைவர்கள், அமைப்பு தலைவர்கள் ஆகியோருக்கு நான் குறிப்பான நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்த மாண்புமிகு முதல்வர், கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றி. திருமாவளவன் என்கிற சிறுத்தை வெல்லுவதற்கு 2 சிங்கங்களை களத்தில் இறக்கியிருக்கிறேன் என்று அவர் சிதம்பரம் பொதுக்கூட்டத்தில் ஆற்றிய உரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் நெஞ்சத்தில் ஆழப்பதிந்த வாசகங்களாகும். ஒருபுறம் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும், இன்னொரு புறம் அரியலூர் அரிமா அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் எனது வெற்றிக்காக களப்பணியாற்றுகிறார்கள் என்பதைத்தான் அவர் கவிநயத்தோடு அனைவரின் கவனத்தையும் கவரும் வகையிலே பதிவு செய்தார். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லும் அதே வேளையில் களப்பணியாற்றிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அண்ணன் எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அதே போல இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பு இளவல் உதயநிதி அவர்கள் ஜெயங்கொண்டம், காட்டுமன்னார்குடி, சிதம்பரம் ஆகிய 3 இடங்களில் வாகனத்தில் இருந்தவாறே பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் சூழ அவர் ஆற்றிய பரப்புரை, திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடக்கூடிய 22 தொகுதிகளை காட்டிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிற இந்த 2 தொகுதிகளின் வெற்றி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது.